எத்தனை பேரை வந்து சன் நியூஸ் போய் பைட் எடுக்கிறாங்க, எத்தனை பேரோட நியூஸ் கார்டு சேட்டிலைட்ல வருது, எத்தனை பேரை போயிட்டு இழகும் போது கேள்வி கேட்கறாங்க, அடுத்த கட்சியில் போய் சேரும்போது கேள்வி கேட்கறாங்க, அவங்க போய் அந்த மண்டல தலைவரை பார்த்தா வீடியோ போடுறாங்க, அந்த துணை முதல்வர் பார்த்தா போட்டோ போடுறாங்கன்னா ஏன் வைஷ்ணவிக்கு இந்த முக்கியத்துவம் முதல்ல பார்க்கணும். ஸோ வைஷ்ணவி என்னோட ஆஸ்பெக்ட்ல நான் எப்படி பார்க்கறேன்னா, அவங்க வந்து ஒரு அஜெண்டா ட்ரிவன் ஒரு கேண்டிடேட். பாப்பாக்கு எப்படியாவது லைம்லைட்ல இருந்துகிட்டே இருக்கணுன்ற ஒரு கம்பல்ஷன். எதெல்லாம் எடுத்து போட்டா நம்மளை திரும்பி பார்ப்பாங்க, மீடியா பார்ப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க, ட்ரை பண்றாங்க. பிரச்சனை என்னன்னா அவங்களுடைய அந்த வியூஸோ ஃபாலோஷிப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ளைன் ஆகிட்டே வருது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சாரி ஸ்டேட் ஆஃப் அஃபேர். ஸோ எப்படியாச்சும் திரும்ப அந்த இழந்த ஒரு ஃபேமை கிளைம் பண்ணுறதுக்காக அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகிறாங்க. அதில் ஒரு ஸ்டெப்பாக தான் கமிஷன் ஆஃபீஸ் போயிருக்கிறத பார்க்குறேன். புகார் கொடுக்கறதெல்லாம் பப்ளிசிட்டி நான் சொல்ல மாட்டேன். புகார் கொடுத்தது பப்ளிசிட்டி பண்றது என்னன்னு நான் சொல்லணும். எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, ஏதாவது பிரச்சனை கம்ப்ளைண்ட் கொடுப்போம், எல்லாரும் அது வீடியோல வந்து சொல்றோம், கம்ப்ளைண்ட் கொடுத்து கமிஷனர் சொல்லிட்டு போறோம். அப்ப புகார் கொடுக்கறது பப்ளிசிட்டி இல்ல, புகார் கொடுத்தது பப்ளிசிட்டி பண்றதுதான் பப்ளிசிட்டி நான் சொல்றேன். தாவேக்கா விட்டு போகும்போது 4 நாள் 4 கமெண்ட் சொல்லிச்சு. முதல் நாள் வந்து என்ன மேடை ஏற ஊர்லனுச்சு, அப்புறம் 2 நாள் கழிச்சு இளைஞர்களுக்கே முக்கியத்துவம் இல்லைன்னுச்சு, 3 நாள் கழிச்சு பெண்களுக்கு இங்க மரியாதை இல்லை, பெண்கள் ஏமா அரசியல் பண்ண வரேன்னு கேட்கறாங்கன்னு, 6வது நாள் வந்து இது பாஜகவோட ஜெராக்ஸ் இருந்துச்சு. அதனால ஒரு விமர்சனத்தை ஒரு தெளிவா, இது நான் வந்து உங்களை இப்போ வந்து நான் ஒரு அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன சொல்வீங்க, இந்த மாதிரி அனந்தஜித்தை என்ன அடிச்சிட்டார், இதுதான் நீங்க வந்து என் மேல சொல்லக்கூடிய புகாரோ இல்ல கம்ப்ளைண்டாவோ இருக்கும். முதல்ல கம்ப்ளைண்ட்ல அடிச்சிட்டாரு, 2வது கம்ப்ளைண்ட்ல கிள்ளிட்டாரு, 3வது கம்ப்ளைண்ட்ல கடிச்சிட்டாருன்னா எது கம்ப்ளைண்ட்? இது அந்த பாப்பாவுடைய புரிதல், கற்பனை. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. செந்தில் பாலாஜி எப்பயாவது திமுக இருக்கிற எவ்வளவு பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியும் உங்களுக்கு, துணை முதல்வர் எவ்வளவு பேர் பார்க்க முடியும்னு தெரியும் உங்களுக்கு. இதை தாண்டி இது ரெண்டுத்தையும் அந்த பாப்பா பார்க்குதுன்னா திமுக உறுதுணையா இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? எப்படி ஒரு சின்ன பொண்ணு போய் பவர் செக்டரா மாற முடியும்? பவர் சென்டர்லாம் இல்லைங்க, நீங்க அவ்வளோலாம் எதிர்பார்க்காதீங்க. அந்த பாப்பாலாம் வந்து இந்த மக்கள் நீதி மையத்தில் பத்மபிரியான்னு ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்களும் இந்த மாதிரி தான் மக்கள் நீதி மையம் நல்லா ப்ரமோட் பண்ணாங்க. டக்குன்னு அதை வந்து எலெக்ஷன் முடிஞ்சு திமுக எடுத்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு வீடியோ பார்த்தேன், உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஆனந்தஜித் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் நேற்றைக்கு ஒரு பரபரப்பான ஒரு செய்தி ஊடகங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிவிகவினுடைய முன்னாள் உறுப்பினர் திமுகவில் போயிட்டு இணைஞ்ச உடனே டெப்டி சிஎம்ஐ பார்க்குற அளவுக்கு செல்வாக்குள்ள ஒரு நபராக வைஷ்ணவி அவர்கள் மாறி இருக்காங்க. அந்த நபர் வந்து குறிப்பாக திரு விஜய் அவர்கள் மீதும் அந்த கட்சியினுடைய எல்லாருமே பொதுவாக வந்து விச்சுவல் வாரியர்ஸ் என்ற எல்லாருமே வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் வந்து ஆபாசமாக திட்டுறாங்க, இதெல்லாம் அவங்க வேடிக்கை பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த புகாரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல எப்படி பார்க்குறீங்கன்னா டிவியில் தான் பார்க்குறேன், வேற எங்கே பார்க்குறது. முதல்ல நீங்கள் சொன்னதில் 2-3 சின்ன சின்ன திருத்தம். அவங்க வந்து தாவேக்காவோட முன்னாள் உறுப்பினர் கிடையாது, திமுகவின் முன்னாள் உறுப்பினர். தாவேக்காக்கு வந்து தாவேக்காலும் திரும்ப திமுகவுக்கு போயிட்டாங்க. ஓஹோ. 2வது துணை முதல்வர் முன்னிலையில் இணைஞ்சாங்க. நீங்க இல்ல போய் பார்த்தாங்க? ஆமா, துணை முதல்வர் பார்த்தாங்க, செந்தில் பாலாஜி முன்னிலையில் போய் இணையறாங்க. ஆமா. இது வந்து திமுகவுடைய அடிப்படை கட்டமைப்பு எனக்கு ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. பல பேர் பல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள், அமைச்சர்கள்லாம் வந்து துணை முதல்வரை பார்க்கணும்னு அப்பாயின்மெண்ட் கேட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்றாங்களாம். எவ்வளோ பேர் 70 வாரமா கடித போக்குவரத்து, இன்னும் கடிதத்தை எழுதி அறிவாலயத்துக்கு அமைச்சிட்டு துணை முதல்வர் கூட மாட்டாரான்னு காத்திருக்காங்களாம். ஆனா வெறும் தாவேக்காவை விமர்சிக்கிறதுக்காக ஒரு முகம், அதுவும் ஒரு சமூக ஊடகத்துல கிடைச்ச ஒரு முகத்தினால அவங்கள அழைச்சி பர்சனலாக பார்க்குறாரு அப்படின்னா இதுதான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ். இவ்வளவுதான் வந்து கள அரசியல்ல யதார்த்தத்துக்கு களத்துக்கு கட்சிக்கு உதவுறவங்க யாரும் உழைக்கிறவங்க யாருன்றது தெரியாம வெறும் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறவங்க, இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறவங்க தான் இந்த கட்சிக்கான முக்கியஸ்தர்கள் நினைக்கக்கூடிய நிலைமையில தான் திமுக இன்னைக்கு இருக்கு. 50 வருஷம் திமுக பாரம்பரியத்தை இவ்வளவு சீக்கிரம் சுருக்கிறது எப்படி? அது 50 வருஷம் இல்லை, 75 வருஷம் திமுக. ஏன் நீங்க சுருக்குறீங்க? 75 வருஷம் திமுக நிலைமை இதுதான். என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை அது. நம்மளும் 75 வருஷம் இல்லைன்னு நம்ம சொல்லல, திமுகவின் பல சாதனைகளை நம்மளும் மறுக்கல. ஆனா இன்னைக்கு இதுதான் நிலைமைன்றதையும் மறுக்க முடியாது. திமுக அப்படி இருந்துச்சு, அண்ணா அப்படி, நெடுஞ்செழியன் இப்படி, கலைஞர் அப்படின்றதுனால இன்னைக்கு 3ஆம் கலைஞர், 4ஆம் பெரியார், 5ஆம் அண்ணான்னு சொன்னா அவரும் அப்படிதான் இருக்கிறாரு நம்ம எடுத்துக்க முடியாது. ஆப்வியஸ்லி இன்னைக்கு ஒரு சரிவு. எந்த ஒரு பிஸ்னஸுமே வந்து 3ஆம் தலைமுறையில் ஒரு சரிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் திமுக கார்பரேட் கம்பெனியா மாறினதுக்கு இவர் 3ஆம் தலைமுறை. முதல் தலைமுறை கலைஞர், 2ஆம் தலைமுறை ஸ்டாலின் அவர்கள், 3ஆம் தலைமுறை உதயநிதி ஸ்டாலின். அந்த சரிவு தான் நீங்க பார்க்கக்கூடிய இவென்ச்சுவல் சரிவு. ஸோ இதனால வந்து வைஷ்ணவி பேசுற ஒரு விஷயம் வந்து திமுக பெருசா பேசிக்கலாம், அதை தாவேக்காவோ ஊடகவியலாளர்களோ பெருசா பேச வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இப்போ வைஷ்ணவின்ற நபர் வந்து ஒரு பரபரப்பு அப்பப்போ ஏற்படுத்திட்டே இருக்காங்க இல்லையா? அந்த பரபரப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வைஷ்ணவின்ற ஏற்படுத்தின பரபரப்பு பின்னாடி வருவோம். முதல்ல வைஷ்ணவிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு பாருங்களேன்.
திமுகவோ விசிகாவோ பாமகவோ பாஜகவோ அதிமுகவோ தாவேகாவோ எந்த கட்சியிலையும் டெய்லி 10 பேர் இணையறாங்க, 2 பேர் மன திருப்தியில் வெளில போக தான் செய்றாங்க. எத்தனை பேரை வந்து சன் நியூஸ் போய் பைட் எடுக்கிறாங்க, எத்தனை பேரோட நியூஸ் கார்டு சேட்டலைட்ல வருது, எத்தனை பேரை போயிட்டு இழகும் போது கேள்வி கேட்கறாங்க, அடுத்த கட்சியில போய் சேரும் போது கேள்வி கேட்கறாங்க, அவங்க போய் அந்த மண்டல தலைவரை பார்த்தா வீடியோ போடுறாங்க, அந்த துணை முதல்வர் பார்த்தா போட்டோ போடுறாங்கன்னா ஏன் வைஷ்ணவிக்கு இந்த முக்கியத்துவம் முதல்ல பார்க்கணும். ஸோ வைஷ்ணவி என்னோட ஆஸ்பெக்ட்ல நான் எப்படி பார்க்கறேன்னா, அவங்க வந்து ஒரு அஜெண்டா ட்ரிவன் ஒரு கேண்டிடேட். இதை செயல்படுத்துவதற்காக தாவேகாவில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, பெண்களுக்கு போதிய இட வசதி வாய்ப்புகளோ முக்கியத்துவமோ மரியாதையோ இல்லைன்ற ஒரு நரேஷனை செட் பண்றதுக்கு வைஷ்ணவி ஒரு டூல். திட்டமிட்டு வைஷ்ணவி வந்து டிவிகேல இணைஞ்சது திமுகவுடைய திட்டம்னு சொல்ல வரீங்களா? இல்லைன்னு நீங்க சொல்வீங்களா? பரம்பரையா திமுக காரங்களாம், அம்மா திமுகல இருக்கிறவங்க, அதுவும் பல போஸ்டிங்ல இருந்தவங்க, பாப்பா திடீர்னு தாவேகா போகுது, முதல்ல ஏன் போறமான்னு கேட்பாங்க. அம்மா அப்படியே விட மாட்டாங்க, கூட வர மாட்டாங்க. போன சொற்ப காலம் கட்சி ஆரம்பிச்சு இன்னும் 2 வருஷம் கூட ஆகலைங்க, 1.5 வருஷ கட்சிங்க. ஒரு குழந்தை பிறந்தாலே 1.5 வருஷத்துல அது எழுந்து நடக்காது. அந்த அளவுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கட்சியை அதுக்குள்ள அவசர அவசரமா ஒரு குற்றம் சாட்டி அவசர அவசரமா யாரை விமர்சிச்சோமோ, தாவேகால இருக்கும்போது அவங்க யாரை கடுமையாக விமர்சிக்கிறாங்க, திமுகவை. குடு திமுக போக வேண்டிய அவசியம் என்ன? ஒரு பிரேக் எடுத்துருக்கலாம். ஒன்னும் அவங்களுக்கு ஒன்று 62 வயசு, கடைசி எலெக்ஷன் இல்லை, சின்ன பிள்ளை தான், தாராளமா வெயிட் பண்ணி அரசியல் பண்ணலாம். இல்லைன்னா திமுக தாவேகாக்கு மாற்றா எவ்வளவு கட்சிகள் இருக்கு. நீங்க நாம் தமிழர் வந்து திமுக அதிமுக வேண்டான ஒரு கட்சி தானே, போயிருக்கலாம். இல்ல நான் கொள்கை பிடிப்பான ஒரு ஆளு விசிகா போலாம், இல்ல பொருளாதார கொள்கை கம்யூனிஸ்ட் போயிருக்கலாம், இல்ல நான் வந்து திமுக வேண்டான்ற ஒரு ஆளு பாஜக கூட போயிருக்கலாம். எல்லாத்தையும் விட்டு திமுக போறாங்கன்னா இப்ப இது அஜெண்டா இல்லைன்னு நீங்க சொன்னா நான் நம்பலாமா? இல்ல நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? சோ இவங்க ஒரு அஜெண்டா ட்ரிவனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சோ இந்த பாப்பாக்கு எப்படியாவது லைம்லைட்ல இருந்துகிட்டே இருக்கணும்ன்ற ஒரு கம்பல்ஷன். எதெல்லாம் எடுத்து போட்டா நம்மளை திரும்பி பார்ப்பாங்க, மீடியா பார்ப்பாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க, ட்ரை பண்றாங்க. பிரச்சனை என்னன்னா அவங்களுடைய அந்த வியூஸோ ஃபாலோஷிப்போ கொஞ்சம் கொஞ்சமா டிக்ளைன் ஆகிட்டே வருது. இதுதான் அங்க இருக்கக்கூடிய சாரி ஸ்டேட் ஆஃப் அஃபேர். ஸோ எப்படியாச்சும் திரும்ப அந்த இழந்த ஒரு ஃபேமை கிளைம் பண்றதுக்காக அடுத்தடுத்த ஸ்டெப் போறாங்க. அதுல ஒரு ஸ்டெப்பாக தான் கமிஷன் ஆஃபீஸ் போயிருக்கிறத பார்க்குறேன். பட் எனிஹவ் இந்த ஸ்டெப் நல்ல ஸ்டெப். ஏன்னா எந்த இடத்துலையுமே ஒரு பொம்பளை பிள்ளைய மரியாதை இல்லாமையும் அவதூறா பேசுறவன் தப்பு. அவனை வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் மாதிரிக்க போறது இல்லை. சும்மா என்னை வந்து திட்டுறான் தப்பா ஃபேக் போஸ்ட் போடுறான்னு சொல்லாம அந்த பாப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்ததை நான் வரவேற்கிறேன். ஏன்னா அப்படிதான் அங்கே ஒரு தரம் தாழ்ந்தவன் இருக்கிறான்னா அவன் சுட்டி காட்டப்படட்டும். என்னோட எதிர்பார்ப்பு அது வந்து அவங்க சைட்ல யாராவது இருந்துதான் இந்த பாப்பாவுக்கு பப்ளிசிட்டி கொடுக்கலான்னு போட்டிருக்கலாம். யாராவது மாட்டிக்குவாங்க, அதான் இப்ப பிரச்சனை. புகார் கொடுக்கறது ஒரு பப்ளிசிட்டியா? புகார் கொடுக்கறதெல்லாம் பப்ளிசிட்டி நான் சொல்ல மாட்டேன். புகார் கொடுத்ததை பப்ளிசிட்டி பண்றது என்னன்னு நான் சொல்லணும். எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, ஏதாவது பிரச்சனை கம்ப்ளைண்ட் கொடுப்போம், எல்லாரும் அது வீடியோல வந்து சொல்றோம், கம்ப்ளைண்ட் கொடுத்து கமிஷனர் சொல்லிட்டு போறோம். அப்ப புகார் கொடுக்கறது பப்ளிசிட்டி இல்ல, புகார் கொடுத்ததை பப்ளிசிட்டி பண்றதுதான் பப்ளிசிட்டி. திமுக உறுதுணையா இருக்கிறதா பாக்குறீங்களா வைஷ்ணவிக்கு இந்த விஷயத்துல? செந்தில் பாலாஜி எப்பயாவது திமுக இருக்கிற எவ்வளவு பேர் பார்த்திருப்பாங்கன்னு தெரியும் உங்களுக்கு, துணை முதல்வர் எவ்வளவு பேர் பார்க்க முடியும்னு தெரியும் உங்களுக்கு. இதை தாண்டி இது ரெண்டுத்தையும் அந்த பாப்பா பாக்குதுன்னா திமுக உறுதுணையா இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? எப்படி ஒரு சின்ன பொண்ணு போய் பவர் செக்டரா மாற முடியும்? பவர் சென்டர்லாம் இல்லைங்க, நீங்க அவ்வளவுலாம் எதிர்பார்க்காதீங்க. அந்த பாப்பாலாம் வந்து இந்த மக்கள் நீதி மையத்துல பத்மபிரியான்னு ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்களும் இந்த மாதிரி தான் மக்கள் நீதி மையம் நல்லா ப்ரமோட் பண்ணாங்க. டக்குன்னு அதை வந்து எலெக்ஷன் முடிஞ்சு திமுக எடுத்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு வீடியோ பார்த்தேன், அதோட இப்ப ரீசெண்டா போன வாரம் ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்க பவர் சென்டரா இல்ல இல்ல, அவங்க ஒரு ஆங்கர், திமுக இருக்கக்கூடிய ஒரு மேடைக்கு அவங்க ஆங்கர். அந்த மாதிரி இந்த பாப்பா ஃபியூச்சர்ல ஒரு ஆங்கராவோ இல்ல ஏதாவது ஒரு எம்சி, இந்த மாஸ்டர் ஆஃப் செரிமனின்னு சொல்லுவாங்கல்ல, மைக்ல நின்றுகிட்டு வரவேற்புரை, அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிப்பாங்க. அவ்வளவுதான். தே கேன் நெவர் கிளைம் அப் த லேடர். ஏன்னா திமுக காலங்காலமா உழைச்சவனுக்கே இங்க எம்எல்ஏ சீட்டு கூட கிடைக்காம இருக்கும் போது இந்த பாப்பாவால அவ்வளவு எலிவேட் பண்ண மாட்டாங்க. என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா அவங்க இந்த கோவை சார்ந்த பகுதி நினைக்கிறேன் நானே, எனக்கு தெரியல. இப்போ எப்படி சென்னையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரியா அவர்களை வந்து மேயர் ஆக்குனாங்களோ அந்த மாதிரி வைஷ்ணவிலாம் மேயர் ஆக முடியுமாங்க? இல்லை இல்லை, நீங்கள் அப்படியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. வந்து திமுக வந்து மேயர் பிரியா மேயர் ஆனதே வந்து ஆக்கணும்லாம் இல்லை, வேற வழி இல்லை. ஆமா, அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெண் தொகுதியா ஆயிடுச்சு, ரிசர்வ்டா மாறிடுச்சு. இருந்ததுல வந்து பாத்தீங்கன்னா திமுக 1-2 எம்சி தான். பல பேர் வந்து விசிகால இருந்தெல்லாம் இருந்தாங்க. விசிகால இருந்த பல பெண் கவுன்சிலர் எனக்கே தெரியும். அந்த சகோதரிகளுக்கு எல்லாம் வாய்ப்பு மறுக்கப்பட்டு வேற ஆப்ஷன் இல்லாம இங்க இருந்ததால இவரும் கை காமிச்சார், ஓகேப்பா நம்ம சீட்டு கொடுத்தா ஆயிருக்காங்கன்னு. அதனால ஆனாங்க. நீங்க ஒன்னும் மேயர் பிரியா எலிவேட் பண்ணாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. அப்படி உங்களுக்கு அவங்களை எலிவேட் பண்ணாங்கன்னு தோணி இருந்தா பாப்போம். இந்த எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு சீட்டு கேட்கறாங்களா, கொடுத்தாங்கன்னா ஓகே, நான் அது எலிவேஷன் சந்தோஷமா என்னோட மனப்பூர்வ வாழ்த்தையை கொடுப்பேன். ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு எளிய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து மேயராகி அடுத்த எம்எல்ஏ 3வது வாட்டி மினிஸ்டர்னா சந்தோஷம் தான். ஆக மாட்டாங்கன்றது தானே நம்ம திமுக மேல வைக்கிற குற்றச்சாட்டே. குடும்ப அரசியலாவே இருக்கே அப்படின்றதுதான் இங்க வருத்தம். வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ வைஷ்ணவி வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லும்போது ஆபாசமா திட்டுறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? நம்ம இந்த பக்கம் திரும்பி பார்த்தா
திரு விஜய் அவர்களை வந்து ஆபாசமா மென்ஷன் பண்றது யாரானா திமுக நிர்வாகிகள் எம்எல்ஏ அமைச்சர்களுக்கு மென்ஷன் பண்றாங்க. ஹீரோனி கூட போறவரு இங்க போயிட்டு ரூம் இங்க வந்து இவங்க கூட போனாங்க அவங்க கூட போனாங்கன்னு சொல்லிட்டு திமுகவுடைய நிர்வாகிகளே வந்து விஜய் விமர்சனம் பண்றது எப்படி பாக்குறீங்க? இல்ல நான் தான் சொல்றேன், இந்த ஆபாசம் அநாகரிகம் இதுக்கெல்லாம் வந்து யார் பண்ணாலும் நான் வந்து உறுதுணையா இருக்க மாட்டேன். நான் வந்து தாவேக்காக்கு வந்து எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட் நான் கொடுக்குறேன். இருந்தாலுமே தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரு கடைநிலை தொண்டை இந்த மாதிரி தப்பான ஒரு போஸ்ட் போட்டிருந்தாலும் தப்பு. ஒரு பொம்பளை பிள்ளை கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும். உன் அக்கா தங்கச்சிக்கு என்ன மரியாதை கொடுப்பே அதை கொடுக்கணும். அதனாலதான் அந்த பொம்பளை பிள்ளை கம்ப்ளைண்ட் பண்றதை நான் வரவே இருக்கிறேன். யார் குற்றம் செஞ்சுதான் நான் வெளிப்படுவோம், அது நடக்கணும். டாட். ஒரு சின்ன ஒரு கடைநிலை தொண்டன், ஒரு புரிதல் இல்லாத ஒரு சின்ன பையனுக்கே நம்ம இந்த ஸ்டாண்ட் எடுப்போம்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க. மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இந்த வார்த்தைகளை சொல்லும்போது இதை வந்து போயிட்டு அசிங்கமா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. கேட்டா அதை வந்து அவங்க வேற மாதிரி டிஃபெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு மக்கள் மன்றம்னு வேற ஒண்ணு இருக்கு, எலெக்ஷன் ஒன்று வரும். அன்னைக்கு இந்த மாதிரி பேசினவங்களுக்கு எல்லாம் நீங்க அது வந்து திமுகவே கூட இதெல்லாம் புறந்தள்ளிட்டு கடந்து போயிட முடியாது. ஓசி பாஸ்னு ஒருத்தர் பேசினாரு, இன்னைக்கு அவர் எங்க? திமுகவிலே புறந்தள்ளப்பட்டிருக்காரு. கட்சியில பொறுப்பு இல்ல, மினிஸ்டர் இல்ல, எல்லாத்தையும் தூக்கி போட்டு வச்சாங்களா? இது காலத்தின் கட்டாயம், இது ஜனநாயகத்தின் வலிமை. அதன் மூலமா நான் அதன் மேல நம்பிக்கை விட்டு சொல்றேன், இந்த மாதிரி அவதூறு பேசக்கூடியவங்க, தரம் சார்ந்து பேசக்கூடியவங்க யாரா இருந்தாலும் காலம் அவங்களுக்கான பதிலை கொடுக்கும். அதை வெயிட் பண்ணி பாருங்க. ஆனா தமிழக அரசியலுக்கோ இல்ல பொதுவா அரசியலுக்கோ கூட மாண்புக்கு இது சரிபடாது. இந்த மாதிரி பேசிலாம் ஒருத்தர் நீங்க டிஃபேம் பண்ணி டீமீன் பண்ணி வர முடியாது. அது நீங்க எதிரியா இருந்தாலும் அந்த மரியாதையோட பேசினாதான் அரசியல் நல்லா இருக்கும். நீங்க அசிங்கமா பேசும்போது உங்க பேர் தான் அசிங்கப்படுது தவிர நீங்க யாரை பேசுங்களோ அவங்க அசிங்கப்படலன்னு நான் பார்க்குறேன். குறிப்பா தமிழக வெற்றி கழகத்துல வந்து இளைஞர்களுக்கு முன்னுரிமை கிடையாது, பெண் இளைஞர்கள் கட்சிக்கு வரதை வந்து நிர்வாகிகள்லாம் தடுக்கிறாங்க குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் நான், நிறைய இந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த பெண் நிர்வாகிகள் ரொம்ப சின்ன பசங்களாம் ஆர்வமாக போகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? ஆக்சுவலி அந்த பாப்பா சொன்னால் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அந்த பாப்பா தாவேக்கா விட்டு போகும்போது 4 நாள் 4 கமெண்ட் சொல்லிச்சு. முதல் நாள் வந்து என்ன மேடை ஏற ஊர்லன்னுச்சு, அப்புறம் 2 நாள் கழிச்சு இளைஞர்களுக்கே முக்கியத்துவம் இல்லைன்னுச்சு, 3 நாள் கழிச்சு பெண்களுக்கு இங்கே மரியாதை இல்லை, பெண்கள் ஏமா அரசியல் பண்ண வரேன்னு கேட்குறாங்கன்னு, 6வது நாள் வந்து இது பாஜகவோட ஜெராக்ஸ் இருந்துச்சு. அதனால ஒரு விமர்சனத்தை ஒரு தெளிவா இது நான் வந்து உங்களை இப்போ வந்து நான் ஒரு அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன சொல்வீங்க? இந்த மாதிரி அனந்தஜித்தை என்ன அடிச்சிட்டாரு, இதுதான் நீங்க வந்து என் மேல சொல்லக்கூடிய புகாரோ இல்ல கம்ப்ளைண்டாவோ இருக்கும். முதல்ல கம்ப்ளைண்ட்ல அடிச்சிட்டாரு, 2வது கம்ப்ளைண்ட்ல கிள்ளிட்டாரு, 3வது கம்ப்ளைண்ட்ல கடிச்சிட்டாருன்னா எது கம்ப்ளைண்ட்? இது அந்த பாப்பாவுடைய புரிதல், கற்பனை. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. யாருமே இன்ஃபேக்ட் இது பதில் சொல்லக்கூடாது. ஆனா அந்த பாப்பா ஒரு கற்பனை உலகத்துல இருக்கு, அதை அப்படியே விட்டுடுங்க. அவங்களுக்கு புரிதல் கம்மியா இருக்கு. இதெல்லாம் வந்து இன்னைக்கு இப்படி பேசிட்டு அப்படியே காத்துல கரைஞ்செல்லாம் போகாது, அப்படியே நிற்கும், காலம் தாண்டியும் நிற்கும். அதுவும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஆனால் இன்னைக்கு பேசக்கூடியது 10 வருஷம் கழிச்சு கூட உங்களுடைய அரசியல் எதிர்காலத்தையோ உங்கள் மேல மக்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கையோ, ஒரு வார்த்தைக்கு ஒரு நம்பிக்கை தன்மை இருக்கணும்ல, அதுவே பறிபோகும் அப்படின்ற அபாயத்தை தான் முதல் நாள்ல இருந்து நான் அந்த பாப்பாக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். புஸ்லியானது அவர்கள் ஒன்று சொன்னார் இல்லையா, நீ ஹெலிகாப்டர் வந்தாலும் இங்கே பதவி கிடையாது, கட்சியில் உழைச்சிட்டு தான் பதவின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, அப்போ திரு ஆதவ அர்ஜுனா யாரு, இன்னைக்கு இணைஞ்சிருக்கக்கூடிய ஐஆர்எஸ் அதிகாரி யாரு, ராஜ்மோகன் யார், இவங்கெல்லாம் யார், இவங்கெல்லாம் எங்கிருந்து வந்தாங்கன்னு கேட்குறாங்கல்ல, எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி அந்த ஸ்டாண்டர்டுக்கு நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்க முடியும். முதல்ல வந்து இந்த கட்சி வந்து முதல்ல நான் ரசிகர் மன்றமாக இருந்தால், அதுக்கப்புறம் விஜய் மக்கள் இயக்கமாக மாறும்போது அந்த கட்சிக்கு வந்து ஸ்டேட் கேடர்ஸ்னு பெருசா ஃபார்ம் பண்ணல. ஸ்டேட்ல இவர் புசியானந்த் தலைமையில தான் இருக்காங்க. அங்கத்தி ஸ்டேட் ஒர்க்னு ஒண்ணு இருக்காது பெருசா. ஒர்க் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இல்ல ஒவ்வொரு தொகுதியில இருந்திருக்கும். அந்தந்த இடத்துல தான் வந்து பதவிகள் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு அவங்க அந்தந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இப்போ அந்த இடத்துல அதே ஆட்களுக்கு அந்த பதவிகள் திரும்ப கொடுக்கப்படுது. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, அந்த அப்படியே மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்க இன்னைக்கு தாவேக்காக்குள்ள அந்த போஸ்டிங்ல அப்படியே மாறுறாங்க. அதுலேயும் வந்து ஒரு 2-3 பேரை வந்து ஒரு இடத்துல கிளப் பண்ண வேண்டியது இருக்கும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸில் அவங்களுடைய டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆனால் மாநில போஸ்டிங் வரும்போது பெருசாக மாநில போஸ்டிங்கில் வந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் நிறைய பேர் கிடையாது, ரொம்ப ஃபியூ தான். அவங்க 1-2 பேர் தான் இருந்தாங்க. அது வந்து நீங்கள் அந்த ஃபினான்ஷியல் செயலாளர் இல்லை வந்து ஜெனரல் செக்ரட்டரி, ஃபினான்ஷியல் ஆடிட்டர், அந்த மாதிரி போஸ்டிங் தான் இருந்துச்சு. பாலிடிக்ஸ்க்கு வரும்போது அந்த இடத்துல புது புது அவென்யூஸ் ஓப்பன் ஆகுது. கொள்கை பரப்பு செயலாளர், கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர், கொள்கை பரப்பு இணை செயலாளர்கள், அதே மாதிரி வந்து இந்த எலெக்ஷன்ஸ்க்காக அந்த எலெக்ஷன் கேம்பெயின்காக ஒரு பொதுச் செயலாளர், இதெல்லாம் புதுசாக கிரியேட் பண்ண போஸ்ட். இதனால இந்த கட்சியில் இருக்கவங்க யாருக்குமான வாய்ப்புகள் மறுக்கப்படலை. இவங்க யாரும் கட்சியில் இருக்கவங்களுடைய கண்டெஸ்ட் பண்ணி அந்த இடத்துக்கு வரல. இவங்க எல்லாருமே வந்து இந்தந்த ஃபீல்டில் கொஞ்சம் எக்ஸ்பர்டீஸ் இருக்கவங்கன்னு அந்த கட்சி நம்புது. இங்க இருக்கிற யார் ஒருத்தரோட வாய்ப்பு மறுத்து அவங்களுக்கு அங்கே இடம் கொடுக்கப்படலை. அது புதுசாக கிரியேட் ஆன போஸ்ட் கட்சிக்காக எக்ஸ்க்ளூசிவா அங்கே அவங்க ட்ராப் ஆகுறாங்க. இது 2வது பாயிண்ட். 3வது வந்து ஒரு கட்சி வளரணும் போது அந்த கட்சிக்கு உண்மையா உழைச்சவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். ஆனா இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷனும் இல்லை, இதனால யாரும் பாதிக்கப்படணும் போது
கட்சி இன்னும் பல மடங்கு வேகமா இன்னும் பல மடங்கு குவாலிட்டியா எடுத்துட்டு போகக்கூடிய ஆட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அட்லீஸ்ட் வாரிசு அரசியல் இல்ல. நீங்க ஆதவர்ஜினாவோட விஜய் சாரோட மச்சான், அருண்ராஜ் ஐஏஎஸ் வந்து விஜய் சாரோட ஒன்னு விட்ட அண்ணன், புசியானந்த் வந்து விஜய் சாரோட சித்தப்பான்னு சொல்ல முடியாது. குடும்ப அரசியல் இல்ல. எல்லாரையும் ஏதோ ஒரு மெரிட்ல ஏதோ ஒரு நம்பிக்கையின் பேர்ல கொண்டு வராங்க. இதுல எனக்கு ஒரு தப்பா தெரியல. யார் வேணா வரலாம், அது ஜனநாயகம். இப்போ 2026 மக்களுடைய முதல்வர் விஜய் அப்படின்ற பிரச்சாரத்தை நீங்கள் முன்னெடுங்கன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? ஏன்னா திமுகவுடைய கூட்டணி இன்றைக்கும் வலிமையாக இருக்கின்றது. ஒரு பக்கம் அதிமுக பாஜகன்னு சொல்லிட்டு தேர்தல் அரசியலை பார்த்தவங்க இருக்காங்க, பணம் படைத்தவங்களாம் இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி விஜயுடைய இந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுது குறிப்பாக வந்து திரு அன்புமணி அவர்கள் வந்து நாடு நினைக்கிறாங்க. அதில் வந்து அன்புமணி ஆகிய நான் அப்படி சொல்லிட்டு முன்னெடுத்தார் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கப்படுதா? இல்லை, ஆக்சுவலி முதல்ல வந்து நீங்கள் கேட்ட 2 கேள்வி நான் 2 பகுதியாக பிரிச்சுக்கிறேன். ஒன்று வந்து திமுகவோட கூட்டணி அதிமுக கூட்டணி ஒன்றும் ஸ்ட்ராங்காலாம் இல்லை. திமுகவில் இருக்கக்கூடிய எல்லாரும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. இன்னும் ஷீட் ஷேரிங்னு வரும்போது அங்கே பெரும் பிரச்சனைகள்லாம் வரும். காங்கிரஸ்லேருந்து தாவேகா கிட்ட பேசுகிறாங்கன்றாங்க, விசிகா அதிருப்தியில் இருக்கிறாங்கன்றாங்க, மதிமுகக்குள்ள ஏகப்பட்ட கலவரம். கம்யூனிஸ்ட் திமுகவோட மேனிஃபெஸ்டோவில் இருக்கலாம் செஞ்சுட்டீங்களான்னு கேட்குற நிலைமையில் இருக்குது. கொள்கை கூட்டணியும் கிடையாது, யாரும் அங்கே ஹாப்பியும் கிடையாது. ஏதோ பெரிய சீட்ஸ் கிடைக்கும் அப்படியே கூட்டணி விட்டு விலகலானாலும் இந்த 6 மாத காலத்தை ஏன் வீண் பண்ணுவானே? ஒரு ஆட்சியில் இருக்க கட்சியோட கூட்டணி இருக்கும்போது நமக்கு பல இடங்களில் லாபம் உண்டு, நம்மளால பல இடங்களில் வந்து ஈஸியாக பிரச்சாரங்களை மேற்கொள்ள முடியும். அதனால் வெளில வரதா இருந்தாலும் இந்த டிசம்பர் கழிச்சு கோட் ஆஃப் கண்டக்ட் அனௌன்ஸ் பண்ண பிறகு வரலான்னு இருக்கிறது அவங்களுடைய நியாயமான ஒரு நிலைப்பாடு. பாஜக அதிமுக கூட்டணி எடுத்தாலும் அதிமுக ஒரு பாரமுகமாக தான் இருக்காங்க. இன்னைக்கு கூட விசிகா தாவேக்காக்கும் நாம் தமிழருக்கும் அழைப்பு விடுறாரு அவங்களோட கொள்கை துணை பொதுச் செயலாளர். விசிகாலேருந்து கம்யூனிஸ்ட்லேருந்து எல்லாருக்கும் வந்து அவர் வந்து அழைப்பு விடுத்துட்டு அந்த அவென்யூஸ் ஓப்பனாக தான் இருக்குது. இது என்ன சொல்லுதுன்னா பாஜகவோட கூட்டணியை முறிச்சிட்டு வரக்கூட அதிமுக தயங்காதுன்ற மெசேஜ் அவர் திரும்ப திரும்ப கன்வே பண்ணிட்டே இருக்கிறாரு பல இடங்களில். அது ஒரு தனி டீட்டெயிலான டாபிக். ஆனால் இந்த நிலைமையில தான் 2 கூட்டணியும் இருக்குது. ஒன்று ஓஹோன்னு ஒரு ஒத்துமையிலலாம் யாரும் இல்லை, அது ஒரு பக்கம் வச்சுருங்க. நீங்கள் வந்து விஜய் சாரை முன்னிறுத்தி ஒரு கேம்பெயின் எப்படி சக்ஸஸ் ஆகும்னு கேட்டிங்க இல்லையா? எந்த எலெக்ஷனாக இருந்தாலும் பர்டிகுலர்லி பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எலெக்ஷன் போது நம்ம யாருக்கு ஓட்டு போட போகிறோம்னா அந்த ஒரு முதல்வர் வேட்பாளர் இல்லை ஒரு பிரதமர் வேட்பாளருக்கு தான். இங்கே ஓட்டு போடும்போது இந்த சின்னத்தை தொடும்போது இங்கே இருக்கிற கேண்டிடேட் யாரு, அவருக்கு நமக்கு வாய்க்கா தகராறா, இவரோட குவாலிட்டி என்ன, இதெல்லாம் 2ஆம் பட்சம். முதல்ல நம்ம யாரை தேர்ந்தெடுக்க போகிறோம்? எனக்கு விஜய் முதல்வராக வரணும், இல்லை எனக்கு வந்து ராகுல் காந்தி பிரதமராக வரணும், இதை எதிர்பார்த்து தான் நம்ம ஓட்டு போடுறோம். ஸோ அந்த ஒரு முகத்தை முன்னிறுத்தி அந்த ஒரு முகம் எல்லாருக்கும் பரிச்சயமாக இருக்கும்போது கிராஸ் ரூட்டில் இருக்கக்கூடிய தாவேக்காவின் உறுப்பினர்களோ இல்லை தாவேக்காவின் நிர்வாகிகளோ கூட திமுக அதிமுக கிராஸ் ரூட் நிர்வாகிகள் அவ்வளோ ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி ஜெயிக்க முடியாது. ஏன்னா இவங்க 1.5 வருஷம் தான் பழக்கம். இவங்க இன்னும் ஒர்க் பண்ணி இவங்க அந்த இடத்த அடையிறதுக்கான நாட்கள் இன்னும் இருக்கு. மேபி 29க்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த ஈக்குவல் ஃபைட் அவங்க கொடுக்கலாம். பட் இன்னைக்கு இவங்களை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம எதுக்கு இறங்கணும்? விஜய் சாரோட முகத்தை முன்னிறுத்தி ஒர்க் பண்ணலான்னும் போது விஜய் சாரோட முகமே ஒவ்வொரு கிராஸ் ரூட்ல இருக்க வட்ட மாவட்ட செயலாளர்கள் கம்ப்ளீட் பண்ணும் திமுகவோட கேம்புக்கும் அதிமுக கேம்புக்கும். அப்போ இந்த காம்படிஷன் யார் ஜெயிப்புன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கான வாய்ப்பு அதிகம். இது போல முன்னெடுக்கப்பட்ட பல தேர்தல் முன்னிலைகள் உண்டு. நேருவின் மகளே வா, நிலையான ஆட்சிதா, அது இந்திரா காந்தி முகத்தை முன்னிறுத்தின தேர்தல். நீங்க நமோ ஃபார் இந்தியா, நரேந்திர மோடி முன்னிறுத்தின தேர்தல். 5 साल கெஜ்ரிவால், ஜெயலலிதா அம்மையார், எம்ஜிஆர், எல்லா இந்த மாதிரி பாப்புலர் தேர்தலில் பாப்புலர் தலைவர்கள் இருக்கும்போது அவங்கள முன்னிறுத்தி தேர்தல் ஃபேஸ் பண்றது ரொம்ப ஆப்வியஸா. விஜய் அவர்களுக்கு கை கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்குங்க. நீங்க மக்கள் வந்து ரொம்ப அசால்ட்டா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வந்து அதிமுக பலவீனமா இருக்குன்னு மக்களே சொல்றாங்க. திமுக மேல அதிருப்தியில இருக்கிறாங்க. விஜய் சாருக்கு பேகேஜ் இல்லை, எந்த ஒரு கெட்ட பேகேஜும் இல்லை. என்னப்பா அப்ப ஊழல் பண்ணிட்டியே, இப்ப எப்படி பண்ணிட்டேன்னு இதெல்லாம் தாண்டி இருக்கும்போது ஒரு தெரிஞ்ச முகம். இளைஞர்களும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்குமான ரொம்ப ஆப்வியஸான ஒரு சாய்ஸ். அந்த நம்பர்ஸ் வந்து பெரிய நம்பராக இருக்குது. ஒரு 3 கோடிக்கு மேலே அந்த நம்பர்ஸ் வந்து வாக்களிக்க போகிறாங்க. பெண்கள் தாய்மார்கள் ஆதரவு இருக்குது. இதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். எண்ட் ஆஃப் தி டே தீர்ப்பு மக்கள் கையில். அதை வெயிட் பண்ணி பார்க்கறது தான் நம்மகிட்ட இருக்கிறோம்.